அது என்னவோ தெரியல, எந்த அன்னைக்கெல்லாம் ஒர்க்கை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நம்ம நேரமோ என்னமோ ரொம்ப லேட் ஆகும். பட் அட் த சேம் டைம் லேட்டாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி உங்களில் யாருக்காவது நடந்திருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து தேங்காய் பால் சாதம் தான் செஞ்சுருந்தேன். காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். ஒரு 45 மினிட்ஸ்லேயே இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சைட் பை சைடாக இட்லியுமே ரெடி பண்ணியாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. யூஸ்வலாக எல்லாருமே பூரி கூட இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்ருப்போம். பட் இட்லி கூட யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லிக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு மசாலா தான். அதே மாதிரி தேங்காய் பால் சாதத்துக்குமே இது ரொம்பவே பர்ஃபெக்டான காம்பினேஷன். இன்றைக்கி சுண்டலுக்காக பார்த்தீங்கன்னா ராஜ்மா தான் பாயில் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க.